ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப்ல ஐ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஐ வந்து 0 அப்படின்னு அசைன் ஆயிருக்கு. அப்புறம் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது ட்ரூ அப்படின்ற போது உள்ளார போயிட்டு நம்ம 0 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. தென் என்ன அப்படின்னா நான் திரும்பியும் இனிஷியலைஸ் பண்றேன். என்னன்னா ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு அப்டேட் பண்ணும்போது ஐ வேல்யூ வந்து 1 அப்படின்னு அசைன் ஆயிருக்கு. அப்புறம் திரும்பி உள்ளார போகுது பிரிண்ட் ஆகுது. அந்த சைடு பார்த்தா பிரிண்ட்ல 1 அப்படின்னு காமிக்கும். திரும்பி போய் அப்டேட் பண்ணுது வேல்யூவை 2 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுது. உள்ளார போகுது பிரிண்ட் பண்ணுது. திரும்பி அப்டேட் பண்ணுது கண்டிஷன் செக் பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்பி பிரிண்ட் பண்ணுது. அன்டில் எது வர அப்படின்னா ஃபால்ஸ் ஆகிற வர. அதில் பார்த்தோம்னா 4 அப்படின்னு கொடுத்துட்டேன். 4ம் பார்த்தா கம்மி தான் 5ஓட. ஓகே, இப்போ என்ன பிரிண்ட் பண்ணிட்டு 5 அப்படின்னு அப்டேட் பண்றேன். இப்போ கண்டிஷனை போய் செக் பண்ணி பார்க்குது ட்ரூவா அப்படின்னு. இல்ல ட்ரூ கிடையாது. ஏன்னா 5ம் ஈக்குவல். நான் என்ன சொன்னேன், கம்மியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஈக்குவல் அப்படின்ற போது இதுவும் ஃபால்ஸ் அப்படின்ற போது நம்மளுக்கு லூப் அவுட் சைடு வந்துடும். உங்களுக்கு பார்த்தோன்னா இது 0லேருந்து 1 வரை பிரிண்ட் ஆயிருக்கிறது நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க பேசிக்ஸாகவும் ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கள் ப்ரோக்ராமிங் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோஸ்க்கு லைக் போட்டுக்கோங்க. இந்த ஷார்ட்டோட ஃபுல் வீடியோ லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தந்துட்டு போய் பாருங்கள்.